எல்லோருக்கும் வணக்கம். தீப்பட்ட காயத்தில் தேல் வந்து கொட்டுதடி கண்மணி என் கண்மணி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பல பேர்த்துக்கு சோகம் பின்ன இருக்காதுங்களா. 2 லட்சம் கோடி இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்னுடைய மார்க்கெட் கேபிட்டலில் லூஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 62 பாயிண்ட் இறங்கினது தான் முக்கிய காரணம். இந்த சமயத்தில் நிறைய பேர்த்த பார்த்து தீபாவளிக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படிங்க யோசித்து வச்சுட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இருக்கிறத ஏவரேஜ் பண்ணுறக்கே பணத்தை காணும், ஏவரேஜ் பண்ணி நஷ்டத்தை தான் குறைச்சிக்கிட்டு இருக்கதே ஒழிஞ்சு லாபம் இன்னும் பெருசாக வந்து சேரல அப்படின்னு சில பேர் புறம்பிட்டு இருக்காங்க. அதனால் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்றாங்க. அதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அதுக்குன்னு சம்பிரதாயத்தை நிறுத்த முடியுங்களா, கடனே இருந்தாலும் தீபாவளி வந்தால் ட்ரெஸ் எடுக்கிறது என்ன, பட்டாசு வெடிக்கிறது என்ன, எது எப்படியோ தீபாவளி ஸ்டாக் வாங்குறதுக்கு காசை காணமே அப்படின்னு அலமாரி பூரா புரட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நண்பர்கள், இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது ஒரு நண்பர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்பவுமே டெஸ்ட் பண்ணுதுங்க, கோல்டு மட்டும்தான் மேலே போய்கிட்டு இருக்குது அப்படின்றதான் இப்போ மக்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு மந்திரம் இன்னும் இருக்குது. அதாவது விடாக்கொண்டனுடைய ஃபிலாசபி, விடாக்கொண்டனுடைய தத்துவம் என்னென்னா, எதையும் ஈஸியாக விட்டு கொடுத்துடாம நினச்சதை சாதிக்கணும். ஸோ எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, கோல்டு மட்டும்தான் ஏறிக்கிட்டு இருக்கு, வேறு எதுவும் ஏறதில்லை அப்படின்னா, இங்கே தான் ஒரு முக்கியமான தத்துவத்தை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு பொருள் ஏறுது அப்படின்னா, நீ எனக்கும் லாபத்தை கொடுத்துட்டு நீ மேலே போ, இல்லைன்னா கீழே இறங்கி போ அப்படின்றது நினைக்கிறதா ஒரு மாதிரி விடாக்கண்டனுடைய தாட் ப்ராசஸ். அதாவது எனக்கு என்ன வேணும், எனக்கு லாபம் வேணும், அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபம் கொடுக்கக்கூடிய பங்குகள்லேருந்து வரணும், இல்லையா அது முடங்கி கிடக்கும் பட்சத்தில் அப்போ கோல்டுலேருந்து வரணும் அப்படின்ற மாதிரி. ஒன்றா எனக்கு லாபத்தை கொடு, நீ ஏறிக்கிட்டே இருக்க, அப்போ உன்னை பார்க்கும் பொழுது உங்கள்கிட்ட உள்ளே வரும்பொழுது எனக்கு தொடர்ந்து லாபத்தை கொடு, இல்லைன்னா ஓட்டத்தை நிறுத்தி கீழே போ, உன்னை திருப்பி விட்ட புண்ணியவானாக நான் இருக்கிறேன். அப்போ இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரிய தலைங்க எல்லாமே, நம்ம என்னங்க 4 லட்சம் 10 லட்சம் அப்படின்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோம், ஆனால் 40,000 கோடி 1 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் பொசிஷன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இப்போ எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அதுலேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறவங்க கிட்ட தான் காசு அதிகம், அவங்க எல்லாருமே தங்களுடைய போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும். அமெரிக்காவில் தான் ட்ரம்ப் வந்து உட்காந்துக்கிட்டு கண்ட வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள், இந்த ராபர்ட் கியோஸ்கி அவர்கள், இன்னும் பெரிய பெரிய அமெரிக்க முதலீட்டாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் கோடிக்கணக்கான பணம் என்பது வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, போர்ட்ஃபோலியோவில் கோல்டுகளை வச்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்க ஃபிசிக்கல் கோல்டுக்கும் கோல்டு இடிஎஃப்க்கும் முக்கியமான வித்தியாசம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் ஃபிசிக்கல் கோல்டில் போக முடியாது, ஏன்னா 50 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 8,000 கோடி 10,000 கோடின்னு நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஃபிசிக்கல் கோல்டை வாங்கி எப்படி வச்சுக்கிட முடியும். அதனால் அவங்க கோல்டு இடிஎஃப்களை, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுகள் நோக்கி போவாங்க. அதனுடைய காரணத்தை சொல்கிறேன். ஸோ அப்போ இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி பெரிய ஆளுங்க மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிங்கள்லேருந்து ஆரம்பித்து ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது வாங்கி போடு அப்படின்லாம் எங்கள் ஊர் பக்கம் பேசுவாங்க அந்த காலத்திலிருந்தே. ஸோ அதை அமெரிக்க முதலீட்டாளர்களும் பல பேர் இப்போ வந்து போர்ட்ஃபோலியோவில் கோல்டு இருக்கிறதா ஒரு நல்ல ஹெட்ஜ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் பெயர் சொல்ல விரும்பல. இன்னும் ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருமே வந்து தங்கம் வாங்குவதை பற்றி நீண்ட நெடுகாலமாக பேசிக்கிட்டு இருக்காப்புல. அது மாதிரி பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ கோல்டை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள. முக்கியமான வித்தியாசம் என்ன, கோல்டை போய் வாங்குறதுனா எப்படி வேணாலும் நிறைய பேர் போய் வாங்குவாங்க. சில பேர்த்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, போய் கடைகளில் போய் வாங்குவாங்க, அது கோல்டு கட்டியாக வாங்காமல் ஏதாவது ஆபரண தங்கமாக வாங்கும் பொழுது 10% 15% ஏதாவது ஒரு செய்கூலி சேதாரம் போடும்போது மனசு வலிக்கும். சும்மா 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறவங்களுக்கு தெரியாது, ஏதாவது ஒரு 50 லட்சம் 1 கோடி அல்லது ஒரு 50,000 கோடி 10,000 கோடிக்குன்னு யாராவது போய் ஹெட்ஜ் பண்ணும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாக இருக்கும். செய்கூலி சேதாரத்தில் இருக்கிறதுலையே பெஸ்ட் ஆப்ஷன் கோல்டில் ஒருத்தர் பொசிஷன் எடுக்கிறாங்க வீட்டம்மா அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து கோல்டு சிட்டு போட்டு எடுக்கிறதா நல்லது. ஏன்னா அதில் செய்கூலி சேதாரம் எல்லாம் டிஸ்கவுண்ட் என்பது பல நகை கடைகள் கொடுக்குறாங்க. சரி, ஃபிசிக்கல் கோல்டு என்பதை விட்டுட்டு இந்த கோல்டு இடிஎஃப், ஏன்னா பல ஷேர் மார்க்கெட் முதலீட்டாளர்களுக்கு
இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவில் கோல்டை சேர்த்தணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோல்டு இடிஎஃப் என்பது அவங்க எப்படி அவங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலிமா ஸ்டாக்குகளை வாங்குறாங்களோ அதே மாதிரி இந்த கோல்டு இடிஎஃப் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய இந்த கோல்டு இடிஎஃப் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்பதும் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் சேம் நார்மல் ப்ராசஸ் தான். பட் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இது கோல்டு பாப்புலர் ஆகிட்டதுனால முதல்ல இந்த கோல்டு பீஸ் அந்த நிப்பான் கோல்டு ஃபண்ட் அப்படின்றவங்க தான் முதல்ல இந்த கோல்டு பீஸை கொண்டு வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 44 ETF இருக்கும் போல. நான் சும்மா சர்ச் கண்டிஷன் தான் போட்டேன். A1 கோல்டுன்னு ஒன்று, அது மொத்தமே இன்னைக்கு 1.5 கோடிக்கு தான் வியாபாரம் ஆயிருக்குது, எக்ஸ்சேஞ்சில் வாங்கி விற்றுருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிஸ் கோல்டுன்னு இருக்குது, அது 39 கோடி தான். இந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் 44 ETFs இருக்கும் போல். கோல்டுன்னு ஒன்று இருக்குது, எடில்வைஸ் கோல்டு, அது மொத்தமே 9 கோடிக்கு தான் இன்றைக்கி அதனுடைய லிக்விடிட்டி. இங்கே பார்த்தீங்களா, இந்த கோல்டு பீஸ் தான் எல்லாத்துக்கும் முதல்ல வந்தவன். ஜீரோதா கோல்டு கூட வெறும் 18 கோடிக்கு தான் இன்றைக்கி கோல்டு கேஸ் என்பது ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் இவன் 581 கோடிக்கு இந்த கோல்டு பீஸ் என்பது ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ அவனுடைய லிக்விடிட்டி நினச்சி பாருங்கள். எல்லாமே ஒன்று தானே. இப்போ நீங்கள் என்றைக்காவது கோல்டை விற்கணும்னு கடைக்கே போகிறீங்க, ஃபிசிக்கல் கோல்டு வாங்க மாட்டேன்ட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுக்கும் ஃபிசிக்கல் கோல்டுக்கும் முதல் வித்தியாசம், இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளில் போய் வாங்கும்பொழுது முதல்ல கவனிக்க வேண்டியது அதனுடைய லிக்விடிட்டி, வாங்கறக்கும் விற்கிறக்கும் ஆளுக முதல்ல இருக்காங்களா அப்படின்றது. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் கோல்டில் வாங்கும்போது அந்த செய்கூலி சேதாரம் என்பது இருக்கும் பொழுது, ஸ்டாக் மார்க்கெட் வழியாக ட்ரேடிங் அக்கௌண்ட் வழியாக வாங்கும் பொழுது அந்த புரோக்கரேஜ் உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் போடுறாங்களோ அதுதான் வரும். ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த புரோக்கர் வந்து உங்ககிட்ட நீங்கள் எங்கே வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜீரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய புரோக்கரேஜ் என்பது 0. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான கோல்டு அப்படின்றது உங்களுக்கு வந்துடுது. ஆனால் இதுவே நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு புரோக்கரேஜில் போய் வாங்கும்பொழுது அவங்க 0.5 அல்லது 1% போட்டாங்கன்னா அப்போவே உங்களுக்கு 1000 ரூபா பணம் ஆகிடும். ஸோ அந்த புரோக்கரேஜ் டிஃப்ரென்ஸ் என்பது இந்த ஃபிசிக்கல் கோல்டுக்கும் இந்த புரோக்கரேஜ் மூலியமாக வாங்கும்பொழுது அந்த புரோக்கரேஜ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் கோல்டு வந்து உங்ககிட்ட இப்போ நீங்கள் போகிறீங்க கடைக்கு, 1 கிராம் என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, அல்லது 1 பவுன் என்ன ரேட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விலை என்பது மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இடிஎஃப்களும் அதே தான், அவங்களும் அதே ரேட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆகும். கொஞ்சம் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ஃபிசிக்கல் கோல்டு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தது, இந்த ETF ஒரு வருஷத்தில் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக கணக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாமே வேல்யூ தானே பார்க்க போகிறோம், பர்சன்டேஜ் தானே பார்க்க போகிறோம். இப்போ கோயம்புத்தூரில் 10 கிராம் 24 கேரட் கோல்டு, அதாவது 99.9% பியூரிட்டி. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுகள்லையும் வாங்கும்பொழுது இதே பியூரிட்டியில் தான் அவங்களும் வாங்குவாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுகள் போய் ஒரு இடத்துல கோல்டு வாங்கி அவங்களுடைய சேஃப் லாக்கரில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு ஷேர் ஒரு யூனிட் என்பது வாங்கும் பொழுது அதுக்கு நிகராக இந்த கோல்டில் ஒரு குறிப்பிட்டது உங்களுக்கு அலோகேட் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் யாராவது ஒருத்தர் புதுசாக இவங்ககிட்ட 100 கிலோ இருந்தது, 100 கிலோ யாராவது வாங்கிட்டாங்க, புதுசாக ஒருத்தர் வந்து 1 கிலோக்கு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்க போய் இன்னும் 1 கிலோ கோல்டு என்பதை வாங்கி இவங்க அந்த சேஃப் லாக்கில் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ 5% இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் கோல்டினுடைய விலை ஏறுதுன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டினுடைய விலையும் 5% ஏறுதுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கியிருந்தாலும் 5% ஏறுந்தா அர்த்தம். ஸோ இப்போ கம்பேரிசனுக்கு கடந்த 1 மாதத்தில் இந்த ஃபிசிக்கல் கோல்டு கோயம்புத்தூருடைய ரேட்டுன்னு போட்டிருக்கு. அதனுடைய விலை என்பது பார்த்தீங்கன்னா 13.28% என்பது ஏறி இருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே வந்து இந்த கோல்டு பீஸாக இருக்கிறதுலையே ஃபேமஸ் ஆனது. ஸோ கோல்டு பீஸினுடைய விலை எவ்வளவு ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14.71 ஏறி இருக்கு. சில பேர் யோசிப்பாங்க, ஒருவேளை ஏமாத்திடுவாங்களோ, அந்த தங்க விலை மார்க்கெட்டில் ஏறிட்டு இருக்கு ஆனால் கோல்டு பீஸில் ஏறலையோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்பொழுது அந்த 14.71% இந்த கோல்டு பீஸ் ETF ஏறி இருக்கு. ஃபிசிக்கல் கோல்டு வந்து 13.28% ஏறி இருக்கிறதாக கணக்குகள் ஆரம்பிக்குது கோயம்புத்தூரினுடைய தகவலின்படி. இதுவே எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இண்டெக்ஸ் ஃபியூச்சர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். அதுலேயும் வந்து கடந்த 1 மாதத்தில் என்ன ஒரு ரிட்டர்ன் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னு வச்சிங்களேன். போன 8ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து பார்ப்போம். 8ஆம் தேதியிலிருந்து இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், அது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு கரெக்டாக 13% பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன என்பது இருக்குது. ஸோ கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கோல்டுனுடைய ஃபியூச்சர்ஸுக்கும்
ஃபிசிக்கல் கோல்டுக்கும் ப்ளஸ் இந்த கோல்டு பீஸ்க்கும் 3 கம்பேர் பண்ணி பார்க்கல இந்த கோல்டு பீஸ்னுடைய ரிட்டர்ன் தான் அதிகமாக காமிச்சு கொண்டிருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 1% 0.5% என்பது முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அப்புறம் இதில் எவனாவது ஒருத்தர் அவசர கொடுக்கை அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவானுங்க, திடீர்னு வந்து ஏதோ சிக்காத சரக்கு மாதிரி இத்தனை கோல்டு ETF இருக்குது, அது போக கோல்டுகளை விற்கக்கூடிய எத்தனையோ ஜுவல்லரி கடைகள் இருக்குது, இத்தனை கடைகளை போய் கரெக்டான ரேட்டு பேரம் பேசி வாங்காமல் திடீர்னு எவனாவது ஒருத்தர் வந்து மார்க்கெட் ஆர்டர் போட்டு எந்தையாவது ஒன்று வாங்குறான்னு வச்சிங்களேன், கோல்டுகளுக்குள்ளேயே திடீர்னு ஏதாவது ஒன்று முன்ன புண்ண ஏறிடும். இங்கே பார்த்தீங்களா கோல்டு 316 ஏதோ ஒன்று, அது இன்னைக்கு 12.25% ஏறி இருக்கு. மற்றதெல்லாம் எவனாவது அப்படி ஏறி இருக்கானா? இல்லை, எல்லாமே கரெக்டாக 2%, 1.98, 2.41 கரெக்டாக அந்த 2 ரேஞ்சிலே ஏறி இருக்கு. இவனை எதுக்கு இப்படி 12.45% ஏறுனா இப்படி பொறுக்க மாட்டாமல், ஏன்னா இந்த அவசரம் கொடுக்க மாதிரி போய் மார்க்கெட்டில் ஆர்டர் போடுறதான். இதுவே நீங்கள் ஒரு ஜுவல்லரி கடைக்கு ஃபிசிக்கலாக போய் வாங்கினீங்கன்னா, நீங்கள் அவசரமாக போய் காலங்காத்தால் 10 மணிக்கு வாங்கினீங்கனாலும் அதே ரேஞ்சாக தான் இருக்கும். அப்புறம் சாவகாசமாக நைட் ஒரு 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு போய், இப்போல்லாம் தான் நகைக்கடை 10 மணிக்கு வரைக்கும் வேணாலும் திறந்து வச்சுருக்காங்களே, அப்போ போய் கேட்டிங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கோல்டு ETF-ஆக வாங்கும்போது இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைனாலையெல்லாம் ஏமாந்துடக்கூடாது. இந்த மாதிரி பல ETF-னுடைய விலை என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் கவனிக்கணும். இப்போ தான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அப்புறம் ஃபிசிக்கல் கோல்டு விட்டுட்டு இத்தனை ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டு கட்டல் கட்டியில் வச்சுட்டு பயந்துக்கிட்டு கிடக்கணுமே அப்படின்னு நிறைய பேர் இப்போ இந்த கோல்டு ETF-க்கு போனாங்கன்னு வச்சிங்களேன், அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு 6%, 5%ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருந்த கோல்டு இப்போ திடீர்னு பார்த்தா ஒரே வருஷத்துக்குள்ளே 50% ஏறுறான், 2 வருஷத்துக்குள்ளே 100%க்கு மேலே ஏறான்னு கண்டபடி ஏறிட்டு இருக்கான். சில பேர் இந்த மாதிரி இப்போ பெரிய பெரிய ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்லாம் கோல்டு பக்கம் டைவர்சிஃபை பண்ணும்போது அவங்க பாட்டுக்கு ஒரு 50 லட்சம், 1 கோடி, 5 கோடி, 10 கோடி அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிடறாங்கன்னு வச்சுங்களேன். 1 கோடி திடீர்னு 2 கோடி ஆயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க. அப்போ அதை விற்கும் பொழுது இப்போ வீட்டம்மா எத்தனை தடவை கொண்டே நகையை அழிச்சு செஞ்சாலும் அது செய்கூலி சேதாரத்தோட போச்சு. அதுவே நம்மளுக்கு பெரிய தண்டனை தான், இருந்தாலும் அவங்க அதை பண்ணத்தான் செய்வாங்க. பட் அந்த இடத்துல டேக்ஸ் அப்படின்ற காரணம் எங்காவது வருதா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல பெருசாக, அதாவது டக்குன்னு சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கான்னா இல்லை. அதுவே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரோக்கர் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் அந்த ஃபைலிங்ஸ்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர், ஒரு ட்ரேடர் ஏதாவது ஒரு முக்கியமான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளில் ஒரு 50 லட்ச ரூபா வச்சுருக்காருன்னு வச்சுங்க. அவர் போய் சரி கோல்டில் கொஞ்சம் எடுத்து வைப்போமேனு அதில் பாதி விற்றுட்டு கோல்டை வாங்கி வச்சிடுறாரு. அதுவும் வந்து சில வருடங்கள் கழித்து நல்ல பெரிய அமௌண்ட்டாக மாறிடுன்னு வச்சுங்க. அப்போ வந்து உங்களுக்கு டேக்ஸ் அப்படின்றது வரும். ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸா இல்லை லாங் டைம் கேபிட்டல் டேக்ஸ் அப்படின்றது அந்த எவ்வளவு பீரியட் வச்சுருக்கோ அப்படின்றத பொறுத்து வரும். ஸோ இதுதான் இருக்கிறதுலையே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதாவது தீப்பட்ட காயத்தில் தேல் வந்து கொட்டுதடின்னு நான் 2வது தடவை ஏன் சொல்கிறேன்னா, அது இந்த டாடா மோட்டார் ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். அநியாயத்துக்கு இன்றைக்கி 3% இறங்கியிருக்கான். அப்போ இனி எதுக்கு திடீர்னு ஒரு லாங் கேண்டில் போட்டு மார்க்கெட்டில் திடீர்னு ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்றதே புரியல. மிகப்பெரிய ஒரு லாங் கேண்டில் போட்டு 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டியும் காமிச்சிட்டு அப்புறம் ஏன் நீ கும்பா குட்டி வேலையை நீ பண்ணுற அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய வைத்தறிச்சலாக இருக்குது. இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னா, இப்படி லாங் கேண்டில் என்பது ஒரு மார்க்கெட்டில் ஒரு இடத்துல அப்படி உழுகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்படி கேனத்தனமாக விழுகுது அப்படின்னாவே மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு மேனிப்புலேஷனா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வேலை தான் இருக்குது. ஆனாலுமே டெக்னிக்கல் லெவலில் என்ன நியூஸ் இருக்குது டாடா மோட்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்படி லாங் கேண்டில் போட்ட இடத்தினுடைய லோவில் வரும்பொழுது அதுக்கு முந்தின ஒரு ஸ்விங் சப்போர்ட் அப்படின்ற இடத்த பெரும்பாலும் உடைக்காமல் இருக்கணும் அப்படின்னு பல ட்ரேடர்கள் வேண்டிக்குவாங்க. ஏன்னா பிரேக் அவுட் ஆன ஜோனில் தான் பல பேர் என்ட்ரி ஆகிட்டு அதுக்கு முந்தின ஸ்விங் லோவை ஸ்டாப் லாஸ் போட்டு கொஞ்சிட்டு வெறிக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது போல் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி தலையில் ஒரு துண்டை போட்டுட்டு நாளைக்கு எதாக இருந்தாலும் ஒரு மணி நேரம் கழித்து எழுப்பிடுமா அப்படின்னு சொல்லி தலையில் துண்டை போட்டு படுத்துருவாங்க. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் மிக முக்கியமான இந்த 650 ரூபாய் அப்படின்றதெல்லாம் தாக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு
பல ட்ரேடர்கள், ஸ்விங் ட்ரேடர்கள், ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க. கரெக்டாக இந்த 14ஆம் தேதி வேறு அதனுடைய டீமெர்ஜர் என்பது நடக்குது. ஸோ அது வரைக்குமாவது இத்தனை ஒரு வருஷமாக நீ சந்தோஷத்தையே கொடுக்கல. ஆனால் அந்த டீமெர்ஜர் வரைக்குமாவது இந்த சைடுவேஸ்குள்ளேயே போவியா இல்லையா அப்படின்றதான் அது யாருக்குமே தெரியாது. பட் அப்படி நடக்குமா, எங்களை காப்பாற்றுவாயா அப்படின்றதான் பல ட்ரேடர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இன்னுமே சுவாரஸ்யமாக, கடந்த 15 நாளாகவே சுவாரஸ்யமாக தான் இருக்குது இந்த டாடா மோட்டருடைய ஷேர் விலை டெய்லி என்ன பண்ணுதுன்னு பார்க்குறக்கு. ஸோ மறுபடியும் அடுத்தடுத்த இன்னொரு 10 நாட்களுக்கு இவனே தான் சுவாரஸ்யமாக இருப்பானா இல்லையான்னு பார்க்குற மாதிரி வச்சுருக்கு. நண்பர்களே, உண்மையிலேயே இன்றைக்கி ப்ளீடிங், அதாவது நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா ஒரே சத்தம், கதறல் சத்தம். என்எல்சி இந்தியா, யூனோ மிண்டா, ஒப்ராய் ரியாலிட்டின்னு பல பங்குகள் வந்து இறங்குமுகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் மிட் கேப் இண்டெக்ஸில் பெரிய அடி விழுந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்லேயும் ஓரளவுக்கு சுமாராக இன்றைக்கி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஆனால் சந்தோஷம் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சோனா சாஃப்ட் அப்படின்றதும் சரி, இந்த ஆஸ்டர் டிஎம் அது எப்படியும் ஹாஸ்பிட்டல் செக்டர் தாங்க அந்த ஆஸ்டர் டிஎம். அதுவும் இல்லாமல் ஒரு காலத்தில் அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு டிவிடெண்டை கொடுத்து வரலாறில் பதிவு பெற்றவன் அவன். அதனால் இந்த ஆஸ்டர் டிஎம் அப்படின்ற பங்கு தன்னுடைய வாழ்நாள் உச்சியில் 700 ரூபாயில் போயிட்டுருக்கு. அது போக இவன் கொடுத்த அந்த அல்வா குட்டி டிவிடெண்ட் இந்த ஏரியாவில் எங்கேயோ கொடுத்தான்னு நினைக்கிறேன். அந்த அல்வா குட்டி டிவிடெண்ட்டையும் வச்சுக்கிட்டு இப்போ இன்றைக்கி வாழ்க்கையில் 698 ரூபாயும் போய் பல பேர்த்த சந்தோஷப்படுத்தியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த சோனா சாஃப்ட்வேர் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி தகவல்களில் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் இந்த வருஷத்தில் சந்தோஷத்தையே தரல. 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு இன்றைக்கி வந்து ஒரு க்ளோசிங் டைமில் ஒரு 5% என்பது ஏறி க்ளோஸ் ஆகிருக்கிறதுனாலையும், இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிருக்கிறதுனாலையும் பல பேர்த்துக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி என்பது வந்திருக்கு. வேறு அங்கே ஒன்றுமே விஷயம் இல்லைங்க நண்பர்களே. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லேயும் ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாமே 2%, 1.5% ஏறினது. இந்த டைட்டன் வேணால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்து விட்டான். நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னர் யாருன்னா இந்த டைட்டன் 4% ஏறி இருக்குது. சின்ன விஷயந்தான், இருந்தாலும் முக்கியமான விஷயமாக டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் வரக்கூடிய இந்த தருணத்திலே இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் 2 பேருமே பாசிட்டிவ் டாப் கெய்னரில் க்ளோஸ் ஆகிருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. ஏதாவது ஒன்று சம்பவம் பண்ண போகிறானுங்களா, இல்லை எதுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் குத்தி விடுவாங்க, அதனால் எதுக்கு ஒரு 2-3 நாள் ஜாலியாக இருந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கணக்கில் ஏறுறாங்களா, ஒன்றுமே புரியல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்னும் ஒரு மிக முக்கியமாக நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்கு அது வந்து இன்றைக்கி 3% ஏறினது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் ததிங்கினத்துவம் பாட்டு பாடிக்கிட்டு ஏறுறதா வேண்டாமான்னு கிட்டத்தட்ட 5 மாதம் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி இந்த 180 ரூபாயில் பிரேக் அவுட் ஆனவன் மிக குறுகிய காலத்திலே 223 ரூபாய்ன்னு போயிருக்கான். இது ஒன்று தான் இந்த சந்தோஷமான செய்தி இந்த மிட் கேப் இண்டெக்ஸில். இந்த நிஃப்டி ஆல்ஃபா 50 இண்டெக்ஸில் இந்த ஆர்பிஎல் பேங்க்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியாமல் இருந்தது. கடைசியில் பார்த்தா இன்றைக்கி டாப் கெய்னர்னு பார்க்கும்போது இந்த ஆர்பிஎல் பேங்க் தான் 5% ஏறி இருக்குது. இன்னும் ஒரு ஆச்சரியம், கண்டிப்பாக அந்த ஆர்பிஎல் பேங்க்லேயே யாராவது பணத்தை போட்டு லாக் ஆகி குத்து வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் சமீபத்தில் நான் இந்த ஆர்பிஎல் பேங்க் கடைசி எப்போ 5% ஏறிச்சுனே தெரியாமல் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அப்படி ஒரு செய்தியை நான் பார்த்ததாகவும் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் இப்போ ஆல்ஃபா இண்டெக்ஸில் இன்றைக்கி டாப் கெய்னராக இந்த ஆர்பிஎல் பேங்க் வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி பற்றி ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க தான் நண்பர்களே வந்திருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 2500 கோடி கமர்ஷியல் பேப்பருக்கு, அதாவது கடன் வாங்கியிருந்தோம், அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த இஎஸ்ஜி ப்ராக்டிசஸில் பார்க்கும்போது உலகத்திலேயே, அதாவது ரேங்க்டு நம்பர் 1 அமாங்ஸ்ட் குளோபல் ரெசிடென்சியல் டெவலப்பர்ஸ், உலக அளவுலேயே நாங்கள் வந்து ரேங்க் நம்பர் 1 வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. பட் இருந்தாலும் அந்த பங்கு 52 வீக் லோவில் குப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த பங்கினுடைய விலை. இனி இவனுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா? இதுக்கு முன்னாடி இதே 2000 ரூபாயிலிருந்து 2400 ரூபா ஒரு ரவுண்டு போனால் அவ்வளோதான். இந்த வருஷத்துக்கே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். இனி அடுத்து மீதம் இருக்கக்கூடிய 3 மாதங்களில் இந்த பங்கினுடைய விலை அடுத்தது எப்படி நகரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது. இந்த பங்கினுடைய தகவல் என்ன வந்திருக்குன்னா, மிக முக்கியமாக இந்த 2500 கோடி மதிப்பிலான கடனை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயமா வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.